தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தி 8 பேரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளியின் உள்ளே நிலைந்து கண்காணிப்பு கேமராவின் 8 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள சில கோப்புகளை சிலர் எடுத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை தடுக்கச் சென்ற பங்குத்தந்தை ஞானதாஸை சிலர் தாக்கிய நிலையில் 8 பேரை காவல்துறையினர் பிடித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகி மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி 8 பேரிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பள்ளிக்கு உள்ளே சென்று கண்காணிப்பு கேமராவின் 8 ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள சில கோப்புகளை எடுத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பள்ளி நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 8 பேரிடம் தீவிரமாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜேஷ். நிச்சயமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளி நிர்வாகி மீது தாக்குதல் நடந்ததால் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் ஈடுபட்ட 8 நபர்கள் மீது காவல்துறையினை தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றன. கும்பகோணம் லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் உள்ள CBSE பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் சிறுபான்மையினர் சமுதாயத்தில் நடத்தும் AJC பள்ளி தனியார் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் பங்கு தந்தையாக ஞானதாஸ் என்பவர் நடத்தி வருகிறார் சொல்லப்படுகிறது. ஞானதாஸின் நண்பர் ரோஸ்லின் என்பவரையும் இப்பள்ளியில் அறக்கட்டளையின் உறுப்பினராகவும் ஞானதாஸ் இணைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. ரோட்டில் இருந்தும் அந்த இடத்தில் அவரது மகன் ஜெனரல் சேர்க்கப்படுகிறது. தற்போது இந்த பள்ளியில் தனக்கு சொந்தமான என ரெனால்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த பள்ளியில் தொடர்ந்து தான் இயக்கி வருவதாகவும் ஞானதாஸ் வழக்கு தொடர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாக இந்த நிலையில் நேற்று இரவு 15க்கு மேற்பட்டோர் லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் உள்ள AJC பள்ளியின் பூட்டை உடைத்து நுழைய ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள கேமராக்களின் ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் எடுத்து சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது இதனை தடுத்த பங்கு தந்தை ஞானதாஸின் சிலர் தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. காயமடைந்ததால் ஞானதாஸ் கும்பகோணம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் பள்ளிக்கு புகுந்த தாக்குதலில் ஈடுபட்ட 8 நபர்கள் மீது கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகின்றன. தனியார் பள்ளியில் நிர்வாகத்தை கைப்பற்றுவதாகவும் தொடர்ந்து நேற்று இரவு ஏற்பட்ட மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பையும் கும்பகோணத்தில் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.